ஓகே மக்களே, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எங்கே வந்திருப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ பேரடைஸ் ஷாஷா பீச் ரெசார்ட்டு தான் வந்திருக்கிறேன் நான். ஸோ பேரடைஸ் க்ரூஸ்லாம் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்போம். இப்போ நியூவாக அப்டேட் பண்ணிக்கூடிய இந்த ரெசார்ட்டு தாங்க நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இந்த ரெசார்ட்டோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பீச் நியர்பையில் லொக்கேட் ஆகிருக்குது. நீங்கள் இங்கேருந்து டேரெக்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேரிகேடு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பீச் தான் இருக்கும். ஸோ பீச் வியூ, ஸோ பீச் டேரெக்ட் ரெசார்ட் தாங்க இது வந்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் கூட இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். எங்கே வந்திருக்கிறோம் ஆல்ரெடி சொன்னது தான் ஸோ பேரடைஸ் ஷாஷா பீச் ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரூம்ஸை நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ணலாம். ஓகே மக்களே, ஸோ இவங்களோட பெரிய சைஸ் ரூமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணக்கூடிய ரூம்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 6 மெம்பர்ஸ்ன்றது 3 டேபிள் போட்டிருப்பாங்க, பெரிய சைஸ் காட் டேபிள். தென் நீங்கள் அதிக பேர் வந்தாலுமே சரி எக்ஸ்ட்ரா மேட்ரஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரூம்ஸை பார்த்தரலாம். ஸோ இந்த ரூம் பொறுத்த வரைக்கும் இங்கே அங்கே ஸோ 3 பெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா. ப்ளஸ் இதுக்குள்ளே என்னென்ன கிட்டே ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றதை நான் பார்க்குறேன். ஸோ ரூம்குள்ளே வரும்போது ரூம் எல்லாம் சும்மா அப்படி இருக்கும். ஸோ ஸ்மெல் வைஸு தென் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட் வைஸ் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஷாம்பு, சோப்பு, ஒரு மினி சோப்பு ஒன்று கொடுப்பாங்க. ப்ளஸ் 3 இதுக்குமே சரி ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வச்சுருவாங்க. தென் ஸோ பில்லோஸ்லாம் நீங்கள் பார்க்கல எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறாங்க சொல்லிட்டு. ஸோ ஒயிட் பெட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குதுல்ல. ஸோ ரூமோட வியூ மட்டும், அவுட்டர் வியூ மட்டும் நான் இப்போ காட்டுறேன் எப்படி இருக்குன்றதை மட்டும் பாருங்கள். செம்மையாக இதில். ஸோ நீங்கள் ஏதோ ஸ்டோரேஜ் எடுத்துகிட்டு வரீங்கன்னா, ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே வார்ட்ரோப் இருக்குது, வார்ட்ரோப்லேயும் வச்சிடலாம். இல்லை நீங்கள் மேலே ஐட்டம் இருக்குது, மேலே ஸ்டோரேஜ் நீங்கள் அங்கேயுமே வச்சுக்கலாம். தென் இங்கே கொடுத்தக்கூடிய லைட்டு தாங்க வேறு லெவலு. ஸோ ஒவ்வொரு லைட்டுமே பாருங்கள் செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ ஏசி வைஸ்லையுமே சரி, எந்த ரூம்லேயே ஏசி இல்லாமல் இருக்குமா, நம்ம ரூமில் எப்பயுமே ஏசி இருக்குது. நம்ம ரிவ்யூ பண்ணக்கூடிய ரூமில் ஸோ தரமான ஒரு பெட்டு கொடுத்துருக்குறாங்க, தரமான ஒரு காட் கொடுத்துருக்குறாங்க, காட்டன் பெட்டு. ஸோ க்ரீன் கலரு பில்லோ. ஸோ அந்த ஒயிட்டுக்கு பெட்டுக்கு ஏற்ற மாரி வைப் பண்ணுற மாரியே இருக்குது. நம்ம வைப்பை இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீல் கொடுக்க தென் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய லைட்டு தாங்க ஃபுல் ஒயிட் லைட்டே இல்லை, ஒரு டிம் லைட்டான எல்லோ லைட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுவே ஒரு வைப்பு பண்ணுறதுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஓகே மக்களே, நீங்கள் உள்ள எல்லாமே ரூம் பார்த்துருப்பீங்க. எங்களோட ஸ்விம்மிங் பூலோட இது மட்டும் நான் காட்டிடுறேன். ஸோ இவங்களோட கார்டன் லுக்கெலாம் மட்டும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குதுல்ல கார்டன் லுக். பார்க்கவே அந்த குட்டி குட்டி கல்லை வச்சு எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி நடக்கும்போது அப்படியே வெறுங்காலில் நடங்க செம்மையாக இருக்குது. அது நேதி போகும்போது ப்ளஸ் ஃப்ளவரால் ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் தான் கார் கொண்டு வந்தாலும் சரி உள்ளேயுமே பார்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்க்கிங்கான ஏரியா வெளியுமே இருக்குது. அதை நான் சொல்கிறேன் என்ன மேட்டர்னு சொல்லிட்டு. சரி, இது இவங்களோட ஸ்விம்மிங் பூலுங்க. ஸோ ஸ்விம்மிங் பூலில் எவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது மட்டும் பாருங்கள். அப்படியே எவ்வளோ நேரம் வேணால் நம்ம ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். செம்மையான ஒரு ஸ்விம்மிங் பூலில் இதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இங்கேயே அதுக்கான இதெல்லாம் இருக்குது, நம்ம பார்த்தீங்கன்னா அங்கேயே பண்ணிக்கலாம். ஸோ ஸ்விம்மிங் பூலோட அப்படியே பாருங்கள் வியூ மட்டும் சொல்லிவிட்டு நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம், இவங்களோட அங்கே தாங்க ஒரு மரம், பாதி மரம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மரத்துக்கு உட்காந்து நம்ம ஒரு கேம்ப் ஃபயர் போட்டால் எப்படி இருக்கும், அந்த இடத்துல அதை வச்சுருக்குறாங்க. அதை போய் நம்ம பார்க்கலாம். மக்களே, இந்த இடத்துல நைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ப் ஃபயர் பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்க நீங்கள் குரூப்பாக வரும்போது சில் பண்ணுறதுக்கு பயங்கரமான ஒரு இடம். அப்படியே இந்த பின்னாடி பாதி மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரம் அப்படியே அது கீழே உட்காந்து இந்த இடத்துல ஒரு கேம்ப் ஃபயர் போட்டு சிக்கனோ இல்லை கிரில் பண்ணிவிட்டு செம்மையாக இருக்கும்ல. ஸோ உங்களோட லிக்யூர் கன்சியூமரில் நீங்கள் இங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஸோ பாருங்கள் மக்களே, ஸோ இதுதான் அவங்களோட அந்த கேம்ப் ஃபயருக்கான ஏரியா. ரெகுலராகவே போயிட்டு இருக்கும் டெய்லியுமே சரி. நீங்கள் பசங்க கூட வரும்போது வைப் பண்ணுறதுக்கு இன்னுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா உங்கள் கார்டன் ஏரியா. இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குது, நைட்டு அங்கங்கே லைட் வச்சுருப்பாங்க. அதை பார்த்தா உங்களுக்கு லைட்லாம் தெரியும். அதோ லைட்டு தெரியுதா, அந்த லைட்டுக்கிட்ட நீங்கள் அப்படியே லைட்டு போகும்போது நைட்டில் ஒரு வியூ கிடைக்கும் பாருங்கள். செம்மையான ஒரு வியூவு. ஸ்விம்மிங் பூலில் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ 10 hours 12 hours கிட்ட ஆக்சஸ் இருக்குது. ஓகே மக்களே, உங்களோட பெரிய சைஸ் ரூம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னென்னா கப்புள் ரூம் நம்ம ரிவ்யூ பண்ணதுக்குள்ளே ஃபுல்லாகிடுச்சு. தென் நம்ம வேணால் ஃபோட்டோஸ் வச்சுருக்கிறோம். நம்ம ஃபோட்டோஸ் இந்த பிக் ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபோட்டோஸ் பார்க்கும்போதே தெரியும் அந்தளவுக்கு ப்ரீமியமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 6 கப்புள் ரூம் ஒரு பிக் சைஸ் ரூம் இருக்குது. நீங்கள் தாராளமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். எப்போன்றதை ப்ரீ புக்கிங் மட்டும் பண்ணுறேங்க. புக்கிங் பண்ணுறதுக்கான காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கணும். ப்ளஸ் ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்க. ப்ரைஸ் ஏன் நான் சொல்ல மாட்டேன், நான் இன்னொரு வாட்டி திருப்பி சொல்கிறது அதுதான். பேரடைஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வீக் டேஸ் தான் சரி, இல்லை வீக்கெண்ட் இருந்தாலும் சரி, அதுக்கு ரேட் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ப்ரைஸ் நம்ம யூடியூப்பில் சொல்லிடுறோம். அதே ப்ரைஸை பிடிச்சிட்டு நீங்கள் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் அதே ப்ரைஸை கேட்குறீங்களா, அதனால் ப்ரைஸ் வைஸ் அவங்களால கொடுக்க முடியல. அப்புறம் யூடியூப்பில் சொல்லிட்டோமேன்றதுக்காக அந்த ப்ரைஸுக்கே கொடுக்குறாங்க. தென் அப்படி பண்ண முடியாது இல்லை. ஸோ என்ன ப்ரைஸோ அந்த டைமில் அதை தான் சொல்ல முடியும். நீங்கள் கீழே இல்லை தென் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா இவங்க சைடில் தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இல்லை நான் கூட ரிப்ளை பண்ணுவேன், இல்லை கால் பண்ணுங்கள். ஸோ இது நீங்கள் புக் பண்ணும்போது எது வேணால் ஆக்சஸ் பண்ணிங்க. ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் பை சொல்லிட்டு பை, see you.